அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் பண்புரு நல்லோர் பெருமணம் மேவி நின்று இன்புரு வார்த்தங்கள் இணையடி ஏத்துவார். மாற்று சமயத்தார் முருகனையும் இந்த சமயத்தையும் எப்படி பார்க்கலாம்? தமிழில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நிறைய நம்ம வந்து எப்பவுமே சைவத்தோட அடிப்படை என்னென்னா, பேதம் பார்க்குறது வந்து ஜாதி மொழி எண்ணம் பேதம் பார்த்தா நமக்கும் கடற்கூட இடைவெளி அதிகமாகிட்டே போகும். சைவனுக்கு ஜாதி இல்லை, ஜாதி பார்ப்பது சைவன். மற்ற மதங்கள் அப்படி தான் போதிக்குது, எல்லாமே அன்பு தான் போதிக்குது. அதை வந்து பின்பற்றும் போது தான் அது அடிப்படை உணர முடியும். நம்முடைய தர்மம் எப்படின்னா எதுலையுமே கம்பல்ஷன் இல்லை. நீ இன்னைக்கு தான் வேண்டணும், இந்த டைம் எதுவுமே கிடையாது, இப்படிதான் இருக்கணும்ன்றதே முதல்ல அவசியம் இல்லை. முதல்ல வேணும்னு வரீங்களா, யார்கிட்ட கேட்பாங்க? கஷ்டத்துல இருக்கிறவங்க. கோயில்கள் மூடப்பட்ட பொழுதுதான் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது, தனிமை கிடைச்சது, யோசிச்சாங்க, ஓ எல்லாமே என்னால முடியாதா, என்ன மீறி ஏதோ சம்திங் ஹேப்பனிங் பியாண்ட் மை கண்ட்ரோல். பாஷாணம்னு என்ன விஷம், 9 விஷத்தால செஞ்சாரு. ஆனாலும் கூட நம்முடைய தேவைக்காக நான் தங்கத்தேர் இழுத்தேன், நான் அதை பண்ணேன். அதாவது ஒரு விஷயத்தை கடவுளின் பாலோ அல்லது உயிர்களின் பாலோ செய்தால் அந்த செய்த விஷயத்தின் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் இருப்பது ரொம்பவும் முக்கியம். இப்போ உள்ளவங்க எப்படி கடவுளை நம்மள்கிட்ட வர வைக்கணும்? நீங்கள் அன்பு செலுத்தினா அருளாக கொடுப்பாரு. இது நீங்கள் கொடுத்தா தான் கொடுப்பாருன்னா அது வியாபாரம் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் கொடுத்து தான் சாமியை வந்து தேவை நிறைவேற போகிறதா. பக்தியை வந்து இப்போ எப்படின்னா வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதை நான் இதை கொடுத்தா தான் அதை கொடுப்பேன், அது கொடுக்கலன்னா அவர், அதாவது என்னென்னா, நான் ஒரு கிழமைக்கு ஒரு சாமி கோயில் போகிறது, ஒரு வரையறை வச்சுக்கிறது, அப்புறம் கடவுளை மாற்றுறது. பக்தியை சேவையாக மாற்றுங்க, அது அடுத்த கட்டம். இப்போ அதாவது ஒரு பிறந்த நாள் வருது, ஒரு திருமண நாள் வருது, பொங்கல் தீபாவளி வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆடை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் கூட அழகுப்படுத்திக்கிறீங்க. ஏன் இறைவனுக்கு அந்த ஒரு நாளில் ஒரு ஆடை எடுத்து கொடுத்தா என்ன? கோடி தடவை சொன்னாலும் முருகான் நீ அழுக்காம கேட்குறிய முருகா அப்படின்ற. அப்ப இறைவன் மட்டும்தான் நான் சொல்றத கேட்டுட்டே இருக்காரு. அவர் சொல்லுவார் நான் இருக்கேன், அது சில சமயம் காதுல விழல. ஒரு வகுப்பு சேருங்க, எந்த அளவு நமக்கு கல்வி தேவையோ ஆன்மீகம் தேவை. தேவைக்கு வரீங்களா வாங்க, கல்யாணம் ஆகணும் 11 வாரம் விளக்கேத்துங்களா வாங்க, குழந்தை பிறக்கணும் இங்க 3 தடவை சுத்துங்கன்றாங்களா பரவாயில்ல வாங்க. கண்டிப்பா அவங்க சொன்னதுலேருந்து நீங்க திருநீரை வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க உங்களோட எப்போ நீங்க வந்து இறைவனை வந்து நாடி வந்தீங்களோ அப்பையிலேருந்து இந்த திருநீரும் உங்களோட சேர்ந்தே வந்து. கண்டிப்பாக. மாற்று சமயத்தார் வந்து வேலுண்டு வினை இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ அழகான ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது நீங்களும் பல சமயத்தாரை பார்த்துருப்பீங்க, பழகியிருப்பீங்க. தமிழ் முறைப்படி இவ்வளோ குடமுழுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும் போது மாற்று சமயத்தார் முருகனையும் இந்த சமயத்தையும் எப்படி பார்க்கலாம்? இப்போ என்னென்னா, அதுக்கு பெரிய நம்ம நிகழ்கால சான்றே சொல்லலாம். சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி நம்ம ஒரு திருமணம் பண்ணோங்க, சென்னையில் ஒரு திருமணம் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து அவர் தமிழ் ஆர்வலர் தான், நம்ம கூப்பிட்டுருந்தாரு. பார்த்திங்கன்னா திருமண நேரம் 7:30 to 9. நம்ம எல்லாம் திருமணம் முடிச்சிட்டோம். எல்லாம் வந்து வரும்போது முடிச்சப்போ ஒரு பதிவு எனக்கு போகிறார் அவர், நம்ம பகிர்வில் போகிறார். பார்த்திங்கன்னா இந்த திருமணத்துக்கு வந்து நம்ம கிறிஸ்தவ சகோதரர் வந்திருந்தாங்க, நண்பர்கள் தானே, தொழிலதிபர் அவர், முஸ்லீம் சகோதரர்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி, தமிழ் நிகழ்ச்சின்னு சொல்லி தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்க சிற்றுண்டி கூட இருந்து போகலாம். அவங்க யாருமே பொதுவாக என்ன நடக்குன்னா, ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க ஒன்று சிற்றுண்டி முடிச்சுட்டு வருவாங்க, இல்லை முடிச்சுட்டு நிகழ்ச்சி முடிச்சப்போ போவாங்க. அவங்க யாருமே எழுந்த போகல. அவங்க சொல்லியிருக்காங்க கூட போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்தோம், இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, தமிழில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் மொழியில் நாங்கள் வந்து நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மாற்று மதம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட, இவ்வளோ சிறப்பாக பண்ணீங்க, அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்துணும், நாங்கள் சொன்னனே சொல்லுங்கன்னு சொன்னார். அதை பதிவே போட்டிருந்தாங்க அவங்க. நிறைய நம்ம வந்து எப்பவுமே சைவத்தோட அடிப்படை என்னென்னா, பேதம் பார்க்குறது வந்து ஜாதி மொழி எண்ணம் பேதம் பார்த்தா நமக்கும் கடற்கூட இடைவெளி அதிகமாகிட்டே போகும். நம்மளுக்கு என்னென்னா, நம்ம ஒரு பழமொழி இருக்குது, சைவனுக்கு ஜாதி இல்லை, ஜாதி பார்ப்பது சைவன் இல்லை. இது நாம சொல்ல, மாணிக்கவாசகர் வாக்கு, அவர் சொன்னார். அதனால் வந்து நம்ம வந்து எல்லோரும் சகோதரமாக பார்க்கணுன்றது நம்மளுக்கு கற்பிச்சு, அவங்க பின்பற்றணுன்றது அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு வந்து பின்பற்றக்கூடாது, நம்மளுக்கு அப்படி கற்பிக்கப்படல. அரும் கற்பனை கற்பித்தாண்டா ஆழ்வாரிலி மாடா ஆவேன்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதனால் நாம் வந்து எந்த பொருள் இதை பொருட்டு எதை பொருட்டு இடைவெளியை நம்ம வந்து ஏற்படுத்தவே கூடாது. நம்ம ஒரு வரையே சொல்லுவோம், சொற்பொழியே சொல்லுவோம், நீங்கள் இறைவனுக்கு உங்களுக்கு இடைவெளி வேணும் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் எப்போ ஜாதி மதம் மொழியெல்லாம் கடந்து எல்லாரையும் வந்து அதை வந்து அணுகுறீங்களோ அப்போ அவரும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க அர்த்தம்.
நீங்கள் எப்பப்போல்லாம் இடைவெளி பார்க்க ஆரம்பிங்களோ நீங்களும் அவர் விலகிறீங்கன்னு அர்த்தம். அதை விட முக்கியமாக 3 சான்று நான் சொல்லுவேன். இது என்னன்னு சொன்னால், பாசம், கருணை, அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 3 ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு வேறு. என்ன பாசம் என்னன்னா, நம்ம வந்து உறவுகள், அப்பா அம்மா உறவுக்கு உட்பட்ட நீங்கள் விரும்பினா அன்பு செய்து தான் ஆகணும். அது வரையறுக்கப்பட்ட உறவு. அதே கருணைன்றது என்ன, சிற்றுரி மேலே வைக்கிறது. நம்ம ஒரு நாய்க்குட்டி, இந்த பூனைக்குட்டி, புறா, அந்த வளர்ப்பு பிராணி வளர்க்குறோம் அது மேலே. ஆனால் அன்பே சிவன் திருமூலர். அந்த அன்பே சிவன் என்னென்னா, நம்ம வந்து ரத்த சம்மந்தமும் இல்லை, உறவும் இல்லை, ஒருத்தர் பாதையில் நடந்து போயிட்டுருக்கார், தடுக்கி விழுந்துட்டார் சொன்னால் எழுப்பி தண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து அவர் என்ன சமயமா, என்ன மதமா, என்ன பார்க்குறதில்ல, அவருக்கு உதவி பண்ணுன்ற எண்ணம் மட்டும் தான் அப்போ இருக்கும். அப்போ அதை தான் அன்பு. அதே போல் திருமூலர் அன்பே சிவன் சொல்லியிருக்காரு. அதுக்கு இணையான சொல் உலகத்து இதெல்லாம் கற்பிக்கப்படலை. அவங்க இணையான சொல் எதுவும் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்த இடைவெளி வந்து ஏற்படுத்தாதீங்க. நம்ம வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இறைவன் வந்து எல்லா மதங்களிலும் கடந்தவர், எல்லா உயிர்களும் கலந்தும் இருக்கார், கடந்தும் இருக்கிறார். அது இயல்பில் இருக்கார். அது உணர்ந்தவங்களுக்கு தான் சிவம், உணராதவங்க வந்து உணருவாங்க. ஆனால் அவர் அந்த வரையறை எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன உணர்த்தப்பட்டதோ அதிலிருந்து உணர்த்தப்பட்டதோ அதுதான் அவங்க உண்மை நினச்சிட்டு இருப்பாங்க. அது நாலு பட வந்து அந்த வழிபாட்டு மூலம் பக்கப்பட ஆரம்பிக்கும். பிற மொழிகளும் இருக்கும் அப்படி தான். நம்ம சமயத்தை வந்து அவங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊடகத்துலேயே பார்க்குறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நடந்து போகிறோம் சொன்னால் அந்த நீர்லாம் ஊற்றுறாங்க. அதே போல் தேநீர் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பானம் தராங்க, மோர் தராங்க. இன்னும் கேட்டால் பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளிக்கேணியில் ஒரு கோயிலே இருக்குது, சிவன் கோயில். அதுக்கு வந்து பாரம்பரியமாக வந்து அந்த விழா நடந்தால் கொடுக்குறவங்க ஒரு முஸ்லீம் அன்பர்கள் தான். அவங்க பாரம்பரியமாக கொடுத்துருந்தாங்க அந்த கோயிலுக்கு. அவங்க தான் பார்த்திங்கன்னா முக்கியமான விழா காலத்தில் அம்மையப்பருக்கு ஆடை கொடுக்கணும் அவங்க தான். ஓகே. இந்த மாதிரி பல சான்றுகள் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட அடிப்படை விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக பேதம் பார்க்கக்கூடாது. பேதம் பார்த்தோம் சொன்னால் நம்மளுக்கும் இறைவனுக்குள்ள இடைவெளி அதிகமாக போயிடும். அதனால் நம்ம வந்ததே வந்து இந்த பிறப்பு அறுக்க தான் வந்திருக்கோம். ஓகே. பிறந்து வரும் துன்பம், பிறவா நிலையில பேரின்பம். நீங்கள் வந்து ஒரு கருவறை காணக்கூடாது. கோயில் கருவறை காண்ற மற்ற தாயோட கருவறையும் காணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்தது 4 பெருமக்கள் நம்ம அருளா பெருமல் காமிச்ச வழிமுறை என்னென்னா, நம்ம வந்து இந்த பிறவியை கடந்து பிறவாநிலை பிறவா ஆக்கிய பெரியனாக சிலப்பதிகாரம் கடவுள் சமணர்கள் சொல்கிற நூல்லே பிறவை ஆக்கிய பெரியன் நம்ம இளங்கோடிகள் சொல்கிறாரு. பிறவை ஆக்கிய பெரியன்னா சாமிக்கு பிறப்பு அப்படிப்பட்ட பெருமான் அடையணும்னு சொல்லும் போது நாம் இந்த இடைவெளியெல்லாம் ஏற்படுத்தி திருப்பி பிறப்புன்ற அதை சுழற்சி சிக்காமல் பெருமானோட திருவருள் அணையன்றது தான் நம்ம நெறி. மற்ற மதங்கள் அப்படி தான் போதிக்குது. எல்லாமே அன்பு தான் போதிக்குது. நதிகள்லாம் கடலை போய் சேர்ற மாதிரி அதை வந்து பின்பற்றும் போது தான் அது அடிப்படை உணர முடியும். நாம் எல்லாரும் சகோதரர் தான் சொல்லுவோம். அதையும் அவங்க பின்பற்றினா மகிழ்ச்சி ரொம்ப. கண்டிப்பாக. இவங்க அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, நீங்கள் எனக்கு கரெக்டாக கால் பண்ணேன், நான் முருகன் கோயிலில் இருந்தேன், ஆனால் அவன் கிறிஸ்தவ பையன். அப்படி இருக்கும்போது சமயம் தாண்டி முருகன் எவ்வளோ வலிமையான ஒரு கடவுளாக இருக்கார். இந்த ஒரு கருத்து இவர் சொன்ன மாதிரி தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டே சொல்றேன். ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாருமே திருச்செந்தூர் போயிருப்போம்ல, நம்ம முன்னோர்கள். அப்படிதான் நான் யோசிப்பேன். ஏன்னா சிலப்பதிகாரம் காலத்துல இருந்து இருக்கிற கோயில், சிலப்பதிகாரத்திலேயே ஒருத்தர் புகழறாருன்னா அப்பவே அது பழம்பெரும் கோயில். அப்ப எல்லா தமிழ்வாழ் மக்களுமே போன ஒரு கோயிலா இருக்கும்ல, அது விட்டக்குறை தொட்டக்குறை தான் மறுபடியும் வரும். இப்போ அந்த முருகன் பால் பக்தி உள்ளவர்கள்லாம் அந்த கோயில் போயிட்டு தான் இருந்தாங்க. இப்ப இன்னும் விழிப்புணர்வு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. என்னவோ இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரை இருந்த ஒரு விஞ்ஞானத்தை விட தாண்டி ஏதோ நடக்குது அப்படின்ற பயம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சது. இயற்கை தன்னை மறுசுழற்சி பண்ணுச்சுல்ல. கண்டிப்பா. அதாவது எதுனாலும் எனக்கு நான் இங்க இருந்தே இப்படி உட்கார்ந்து சேனலை மாத்துவேன், இப்படி உட்கார்ந்து அதை வர வைப்பேன் அப்படின்னு எல்லாமே எனக்குள்ளதான் இருக்குல்ல அப்படின்ற அந்த மனிதத்துல தாண்டி இல்ல உனக்கு மேலே ஏதோ ஒண்ணு இருக்கு, இத பத்தி ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ஏதோ தப்பிச்சிட்டோம், சுவாமி அருள். தப்பிக்கவே இல்லைன்னா பயங்கர பெருந்தொற்றா இருந்தா அப்பதான் என்ன மீறி ஏதோ ஒண்ணு இருக்கா. கோயில்கள் மூடப்பட்ட பொழுதுதான் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது, தனிமை கிடைச்சது, யோசிச்சாங்க. எல்லாமே என்னால முடியாதா, என்ன மீறி ஏதோ சம்திங் ஹேப்பனிங் பியாண்ட் மை கண்ட்ரோல் அப்படின்றது வரும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் இருந்த பக்தி கொஞ்சம் பெருசா வர ஆரம்பிச்சது. கண்டிப்பா. பக்தி பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா முருகன் எளிமையா இருக்காரு. அது எப்படி? அது பக்தி பிரம்மாண்டமா இருக்கு, முருகன் எளிமையா இருக்கு. எளிமையா அது நம்மளுடைய குறும்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு பல பேர் பழனிக்கு போறவங்களே என்ன பண்றாங்க, நான் வந்து தங்கத்தேர் இழுத்தேன். அப்ப தங்கத்தை கொண்டாடுறோமா, அங்க இருக்கக்கூடிய தமிழ் கடவுள இருக்கிற முருகனை கொண்டாடுறோமா? நம்ம பக்தியில ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி இல்லைங்க. இல்ல கொஞ்சம் இல்ல. இவர் சொல்லும் பொழுது ஒண்ணு ஞாபகம் வருது, சாரி. போகரே தங்கத்துல முருகன் சிலையை வடிச்சிருக்கலாம். ஒரு இரும்பு அவருக்கு ரசவாதம் பண்றது ஒரு விஷயம் இருந்திருக்காரு. தங்கத்தின் பால் ஈர்ப்பு வந்துட போதுதான் பாஷாணத்துல பண்றான், அது மேல உங்களுக்கு ஈர்ப்பு வரக்கூடாது, அருள் மட்டும் இருக்கணும் தான் பண்ணாரு. ஆனா அந்த பழனி முருகருக்கு நீங்க தங்க தேர் எடுத்தத சில பேர். பாஷாணம்னா என்ன?
விஷம் ஆ 9 விஷத்தால செஞ்சாரு. ஆனாலும் கூட நம்முடைய தேவைக்காக நான் தங்கத்தேர் இழுத்தேன். நான் அத பண்ணேன். அதாவது ஒரு விஷயத்தை கடவுளின்பாலோ அல்லது உயிர்களின்பாலோ செய்தால், அந்த செய்த விஷயத்தின் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் இருப்பது ரொம்பவும் முக்கியம். ம். என்ன சொல்றீங்க? அதான் ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு போய் நான் தங்கத்தேருக்கு நீ கட்டிட்ட. ஏன் சொல்ற? சொல்லக்கூடாதுல்ல. ம். அமைதியா இருக்கணும்ல. பேசா அனுபூதி பிறப்பது தானே பக்தியினுடைய சிறப்பா இருக்கும். ம். இல்லைங்களா? ₹250 டியூப் லைட் வாங்கி குடுத்துட்டு சோசியல் தான் சொல்லுவாரு. ₹250 கோயிலுக்கு டியூப் லைட் வாங்கி குடுத்துட்டு, உபயம். ஊரு பேரு எல்லாம் அப்பா பேரு, மகன் பேரு, பின்கோடு எல்லாம் எழுதி பயம்னு எழுதியிருப்பான். மேல ஊக்கு எழுதிருக்கு, கீழ பயம்னு எழுதியிருப்பான். ஏன் அது? உண்மையிலே பயமா தான் இருக்கும். வெளிச்சமே வெளிய வராது. Okay. அன்புனால வந்து கண்ணப்பனா 81 வயசு வரைக்கும் ஒருத்தர் வழிபட்டுக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா. அவரோட வழிபாட கூட கன்சிடர் பண்ணாம இவனோட அன்பு முருகப்பெருமானோட அன்பு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்து கடவுள் நம்மள்ட்ட வரார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க. இப்போ உள்ளவங்க எப்படி கடவுளை நம்மள்ட்ட வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் அடிப்படை விஷயம் என்னன்னா, நம்ம என்ன சொன்ன மாரி அந்த மதம் கடந்த உணர்வு முதல்ல வரணும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வேண்டுதல் சொல்றாங்க இல்லையா? அத வந்து நாம அடிக்கடி இப்போ சொல்ற விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம வந்து இறைவனுக்கு நாம போய் நிர்ணயம் பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு விண்ணப்பம் வேணும்னு சொன்னா, நீங்க வந்து காசு வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல செலுத்திடுங்க. ம். நீங்க அன்பு செலுத்தினா அருளா குடுப்பாரு. இத நீங்க குடுத்தா தான் குடுப்பேன்னா, அது வியாபாரம் ஆயிடும். அது இல்லாம நீங்க குடுத்து தான் சாமிய வந்து தேவை நிறைவேற போறது. அவருக்கு தேவை வந்து பல ஆயிரம் கோடி மக்கள் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன அன்பு பண்ணணும். அன்பு தான் வந்து நம்ம தலைய விஷயம். நம்ம காரைக்கால் மேல வர்றத பார்த்தீங்கன்னா, அன்பு, அன்பு, இரவாத அன்புன்னாங்க. நம்ம அம்மாவோட வரலாற்றை பொருத்தி பார்த்தா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செல்ல செழிப்பான நகரத்தார் சமூகம் வந்தவங்க. நம்பலாம் வந்து உண்மையிலேயே வந்து அவங்ககிட்ட பாடம் கத்துக்கணும். அந்த அம்மா பிறந்த நாள் சாமிகிட்ட கேட்ட நாளே கிடையாது. நம்ம எது எடுத்தாலும் உடனே போய் கேட்டுறோமே. உரிமையா கேட்குறோம், அன்பா கேட்குறோம், அது ஒரு விஷயம். அது இல்லாம இயல்பு என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் வந்து எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பண்ணணும்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களே பருவம் அடையும் போது என்னென்ன விஷயம் செய்வாங்க. அப்போ நாம முழுமையா இறைவனை வந்து நம்பணும். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இப்போ இந்த நிலையை வரை நம்ம இருக்கோம் சொன்னா, கேட்ட நாளே சாமிகிட்ட போய் கிடையாது. எங்களுக்கு கற்பிச்சவங்க அப்படி தான் கற்பிச்சிருக்காங்க. நீ முழுமையா இறைவனை நம்பினா, அவர் கண்டிப்பா உன்னை வந்து கடத்தேர்ன்னு பண்ணுவோம், முழுமையா நம்பு. இந்த ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கவே வைக்காது. அதே போல ராகு காலம், யமகண்டம், அமாவாசை 24 மணி நேரத்தில் 3 எல்லா நாளிலும் இறைவன் தான் இருக்காரு. இல்லாத நாளே கிடையாது. நீங்க வந்து அதை வந்து வரையறை வச்சாங்கன்னா, அது சில காரணத்துக்காக வச்சாங்க. எல்லா நேரத்திலும் இறைவன் இருக்கார், எல்லா நாள்லையும் இறைவன் இருக்கார். இது வந்து அந்த அவையார் வரலாற்றில் கூட வரும். எந்த திசை கால் நீட்டான்னு சொல்லப்பா வச்சுக்கிறேன். அவங்க ஒரு கோயில் ஒரு அம்மா இப்போ காலை நீட்டிட்டு இருக்காங்களாம். இது எனக்கு காலை நீட்டக்கூடாது, சாமி இருக்காருங்க அப்படின்னா. சரி, சாமி இல்லாத திசையை சொல்லி நான் கால் நீட்டுன்றாங்களாம் அவங்க. அவர் இல்லாத திசை எது இருக்குது? அவர் இல்லாத அன்றி ஒன்றில் திருவாசகம். அவர் எல்லா ஊரில் அடர்ந்துருக்கு. அதனால் நாம் வந்து வர பக்தியை வந்து இப்போ எப்படின்னா வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதை. நான் இதை கொடுத்தா தான் அதை கொடுப்பேன், அது கொடுக்கலனா அவர் அதாவது என்னென்னா, நான் ஒரு கிழமைக்கு ஒரு சாமி கோயில் போகிறது, ஒரு வரையறை வச்சுக்கிறது, அப்புறம் கடவுளை மாற்றுறது, உரைப்பாக இருக்கவங்கலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன அதுக்கு சான்றுது நம்ம திருவாசகத்தில் இருக்குது. அடியார் பெயராத பெருமை என்னன்னு இருக்குது. அதே போல் சாமிக்கு தன்மை அறியா தன்மையன். கைலாயத்தில் வந்து சிவபெருமான் வந்து எல்லாம் இன்னும் தேடிட்டு தான் இப்பவும் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் எப்போ யாருக்கு அருள் கொடுப்பாருன்னு யாருமே கணிக்க முடியாது. மாதுருவக்காரன் உமையூர் தமிழில் சொல்லுவோம், அம்மாவே கூட உணர முடியாது. ஏன்னா அவர் வந்து உமையூர் பாகத்தொடுக்கும், அவர் அடியார் உள்ளத்தொடுக்கும். அவர் யாருக்கு அருள் கொண்டு நினைக்கிறாரோ அப்போ கிளம்பி போயிட்டே இருப்பார். அதனால் பக்தியை வந்து பார்வையை மாற்றுங்க. உங்களுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் வந்து கொடுத்தா தான் கொடுப்பான்ற மாதிரி எண்ணம் வளர்க்கக்கூடாது. நீங்கள் முதல்ல அன்பாக செலுத்துங்க, அதெல்லாம் கொடுப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா, பக்தியை சேவையாக மாற்றுங்க. அது அடுத்த கட்டம். இப்போ அதாவது ஒரு பிறந்த நாள் வருது, ஒரு திருமண நாள் வருது, பொங்கல் தீபாவளி வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆடை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் கூட அழகுப்படுத்திக்கிறீங்க. ஏன் இறைவனுக்கு அந்த ஒரு நாளில் ஒரு ஆடை எடுத்து கொடுத்தா என்ன? நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க போகிறீங்க. அதே போல் மளிகை பொருட்கள் எழுதுறீங்க, மாதமாக எழுதுறீங்க. ஏதோ ஒரு நாள் ஒரு கற்பூரம் ஒன்று எழுதுங்க, ஒரு ஊதுவத்தி எழுதுங்க, ஒரு திருநீர் எழுதுங்க. நீங்கள் ஒரு மாதம் ஒன்று கொடுத்தாலே கோயிலில் நிறைய குறைவாக இல்லாமல் நிறைய வாய்ப்பு நடக்குமே. நீங்கள் வந்து விரலுக்கேற்ற வைக்கிங்க. அவங்கள வந்து கோடி கோடியாக கொட்ட சொல்ல, லட்சம் இல்லை, 1000 இல்லை, 100 கூட கிடையாது. 10 ரூபா பெருமானம் உள்ள விஷயங்கள் தான். நீங்கள் வழிமுறையை வந்து மாற்றணும். அதே போல் வந்து சேவையாக மாற்றுங்க. ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 2 பேருக்கு உணவு கொடுங்க. அதாவது நீங்கள் வந்து காணா அறிவனுக்கும் நிகழ்வுடைய சிவலிங்கம் தெய்வ சேக்கரார் சொல்வார். சிவலிங்கத்தை பற்றி சொல்லுவாங்க. அதனால் காணா கடவுளை வந்து வாழும் மனிதர்கிட்ட நீங்கள் காண ஆரம்பிங்க. மக்கள் சேவை மகிழ்ச்சி சொன்ன மாதிரி. அதனால் நீங்கள் ஒரு முக்கியமான நாளாக இருந்தால் ஒரு 4 பேருக்கு உணவு கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஆடை கொடுங்க. ஒரு குழந்தை நோட்டு புத்தகம் கொடுங்க. கருவுற்ற தாய்மார்கள் வந்து சாலை ஒரு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த பக்தியை சேவையாக மாற்ற ஆரம்பிக்கும் போது இறைவன் உங்களை நாடி வருவார்.
நீங்கள் வந்து இந்த வரையறை வச்சுட்டு பண்ணிட்டீங்க சொன்னால் இடைவெளி அதிகமாகிட்டு இருக்காங்கன்னா பார்வையை மாற்றுங்க. அதாவது நம்ம பார்வை வந்து எப்படி வந்து ஒரு கண்ணாடி போட்டு நம்ம என்ன வண்ண கண்ணாடி போட்டு அதுதான் அந்த பொருள் தெரியும். நம்ம தெளிவான கண்ணாடி போட்டால் தெரியல. பார்வையை மாற்றி பழகுங்கன்னு இப்போ சொல்கிறதுனா அதான் எளிமையான வழிபாடாக கொண்டு வந்துடும் நம்ம இப்போ. ஏன்னா இப்போ நியமமாக வந்து இப்போது அவங்க நம்ம வந்து தீர்க்கம் வாங்கியிருக்கோம், நம்ம வந்து சைவமாக இருக்கிறோம், நம்ம கொள்கையை அவங்ககிட்ட வலியுறுத்தினா அது செயல்பாட்டுக்கு வராது. இன்னும் கேட்டால் அவங்க இறைநெறிக்கு வந்து அசைவமாக சைவமானாலே அவங்களுக்கு வந்து அதுவே இறைநெறிக்கு பெரிய தடையாக கருதுறாங்க நிறைய பேர். இப்போ சிவபெருமானை வணங்காததுக்கு நிறைய பேர் காரணமே என்னென்னா ருத்ராட்சணினும் திருநீறு பூசணும், நமச்சிவாய மந்திரம் சொல்லணும், அதே போல் நியமமாக காலை மாலை அனுட்டானெலாம் பண்ணுற பல நியமங்கள் இருக்குது. சிவ பக்தர்கள் வேறு, சில அடியார்கள் வேறு. பக்தி பண்ணுறவங்க எந்த சாமி ஒன்றும் வணங்கலாம் பண்ணலாம். ஆனால் அடியார்னு ஒரு வரையறைக்கு வந்துட்டால் அவங்களுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. அது எல்லோரும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ நாங்கள் பண்ணுறோன்னு நாங்கள் பயணப்படுற பாதையே இதுதான். நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி மாற்றம் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. இது ரெண்டுமே வந்து இப்போ பக்தியாக சேவை நம்ம சிவஞான சம்பந்தர் அதிகமாக இருக்குது. அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் பண்புரு நல்லோர் பெருமணம் மேவி நின்று இன்புருவார் தங்கள் இணையடி ஏத்துவார் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே. யார் தொண்டு பண்ணுறாங்களோ இந்த மேற்கு மாம்பழத்தில் சென்னையில் இந்த எல்லைக்கு துன்புறா தான் யார் தொண்டு பண்ணுறவங்களோட எல்லை. இப்போ நம்ம கொரோனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செவிலில் இருக்க மருத்துவர்கள் தூய்மை பண்ண தங்கள் உயிரை திறந்தாங்க. என்னோட அறிவுக்கு நான் கண்டிப்பாக சொல்லலாம், கையில் என்ன கண்டிப்பாக அவங்க போயிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா தன் உயிரையும் இப்போ எல்லையில் பாதுகாக்கிறாங்க. நம்ம ரஷ்யாவில் வந்து இப்போ போர் நடக்குது, அதே போல் நம்ம பாகிஸ்தானில் இந்த பக்கம் பங்களாதேஷ், நம்ம வந்து இந்த பக்கம் சீனாவில் பாதுகாத்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்க முழங்கால அளவு பனி, அந்த துப்பாக்கி நம்ம தூக்க கூட முடியாது. தன்னோட மனைவிக்காக, தன்னோட பெற்றோருக்காக, தன்னோட சொல்கிறதுக்காக போய் நம்ம இந்த சுதந்திர காலம் சுவாசிக்கிறோன்னு அவங்க தான் காரணம். இப்போ நம்ம பல மடங்கு பண்ணுற பக்தியை விட அவங்க பண்ணுற சேவை உயர்ந்தது. அவங்க வருமானத்துக்காக பண்ணாலும் நம்ம போவோமா? கண்டிப்பாக. அதுதான் பண்ணி நம்ம சொல்ல மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறியறது வேற, உணர்றது வேற. இறைவன் வந்து அறியக்கூடிய பொருள், உணரக்கூடிய பொருள் அவர். அந்த உணர்வோடு அவங்க அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக பலன் உண்டு. மேடம், கடைசி கேள்வி உங்களோட முடிச்சுக்கிறேன். இப்போ வேல்மாறல், வேல் வழிபாடு, திருப்புகழ் எல்லா வழிபாடும் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அது வந்து ஒரு சிலர் வந்து மனமார்ந்து பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து சரி நம்ம இது பண்ணணும், எல்லாரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணணும் அப்படின்றதுல இது எப்படி பார்க்குறீங்க? எடுத்த உடனே எல்லாருக்குமா ஆத்மார்த்தமாக தான் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்முடைய தர்மம் எப்படின்னா எதுலேயுமே கம்பல்ஷன் இல்லை. நீ இன்னைக்கு தான் வேண்டணும், இந்த டைம் எதுவுமே கிடையாது. கடவுளை வந்து ஒவ்வொரு மார்க்கத்துல வழிபாடு பண்ணிருக்காங்க. குழந்தையா பார்த்திருக்கார் சுவாமி, அப்பா பிள்ளைன்ற மார்க்கம், ஆண்டான் அடிமைன்ற மார்க்கம், ஃப்ரெண்டு மாதிரி கூட யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரர், நம்ம சிவபெருமான், எப்படி வேணாலும் நீங்க வணங்கலாம் அப்படின்ற அளவு தாயுமானவரா சுவாமி இருக்கார். அப்ப இப்படிதான் இருக்கணும்ன்றதே முதல்ல அவசியம் இல்லை. முதல்ல வேணும்னு வரீங்களா, யார்கிட்ட கேட்பாங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க? இப்ப நானும் நீங்களும் ஒரு ரொம்ப நண்பர், உங்ககிட்ட 2 நாள் என் பிரச்சனையை சொல்றேன், 3ஆவது நாள் சொல்றேன், 10ஆவது நாள் சொல்றேன், 11ஆவது நாள் நீங்க அவாய்ட் பண்ணதாங்க பாப்பீங்க. ஐயோ அவங்க வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு வந்துடும், இல்ல அதையே சொல்லுவாங்க சேம் பிளட் அப்படின்றவங்க. அப்ப யார் ஒருத்தர் நான் சொல்றதை கேட்பாரு? திருப்புகழ் அருணகிரியார் சொல்றார், கோடி தடவை சொன்னாலும் முருகான் நீ அழுக்காம கேட்கறிய முருகா அப்படின்ற. அப்ப இறைவன் மட்டும்தான் நான் சொல்றத கேட்டுட்டே இருக்கார். அவர் சொல்லுவார் நான் இருக்கேன், அது சில சமயம் காதுல விழல, நம்ம தவக்குறை, பரவாயில்லன்ற, எதுக்காக வேணாலும் வரட்டும், இதுக்காக தான் வரணும்னு சொல்லல. குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன்ல முன்னாடி, விளையாட வரட்டும் கோயிலுக்கு, சாமி தூக்குறதுலலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க, அப்படிலாம் விடுங்க. உங்க வீட்டுல மகன் இருந்தா அதுக்கு விடுங்க. ஒரு சமய வழிபாடு இவர் சொன்ன மாதிரி ஒரு வகுப்பு சேருங்க. எந்த அளவு நமக்கு கல்வி தேவையோ ஆன்மீகம் தேவை. தேவைக்கு வரீங்களா வாங்க, கல்யாணம் ஆகணும் 11 வாரம் விளக்கேத்துங்களா வாங்க, குழந்தை பிறக்கணும் இங்க 3 தடவை சுத்துங்கன்றாங்களா பரவாயில்ல வாங்க. அப்படி வரப்பாதே தானங்க சுவாமி மேல நம்பிக்கையும் இந்த பக்தியில மேல மேல இருக்கிற நிலைகளும் கொடுக்கும். அதனால பரவாயில்ல, எதுவுமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்புமே கடவுளுக்கு கிடையாது. வர ஆரம்பிக்கட்டும், எப்படியாவது வரட்டும், ஓரளவு வர ஆரம்பிச்சுட்டா அவங்க இங்கேயே இருப்பாங்க, அந்த நம்பிக்கை. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் இந்த முருகன் ரவுண்ட் டேபிளில் வந்து பல விஷயங்கள் நான் எங்கெங்கே கொண்டு போனனோ அதுக்கான பதில்கள் அங்கங்கேருந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் ரொம்ப நன்றி.
இந்த இடத்துக்கு வந்து முருகன் வந்து உங்களை கொண்டு வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கூப்பிட்டதை விட அவரோட அனுகிரகம் இல்லைன்னா நம்ம இந்த ஒரு நிகழ்வு நடத்திருக்க முடியாது. எல்லாம் அவனே, எல்லாம் குகனே. நன்றி. நிறைவாக ஒரு வாழ்த்து பாடம் நிறைய செய்வோம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி. நன்றி.